நீங்கள்லாம் வந்து பொருள் எடுத்துன்னு வந்து என்ன போடுவீங்க, நான் வந்து வட சென்னையில் பட ராஜன் மாரி அப்படியே வெட்டு வாங்கிட்டு என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்னு செத்து போனோமா? நீ பொருள் எடுத்து போட்டால் நானும் போடுவேன், பொருள் போட்டுக்கலாம். சரி, யார் சொல்லி போட்டிங்க பொருள்? அவன் கூப்பிடு, இப்போ வருவாங்களா உதவிக்கு? வரல இல்லை? சரி போங்க, தாவேக்கா போகிறதா போங்க, போய் கேட்டுக்கு வெளில நில்லுங்க. அண்ணா வெயிட் பண்ணேன், ஆதவண்ணா உள்ளே பேசினுங்கிறாரு, ப்ளீஸ் வெயிட்டிஸ் பா, நான் வேலுமணிப்பா, அவருக்கெல்லாம் முன்னாடி ஆளுப்பா. இல்லைண்ணா இப்போ இங்கே வேறண்ணா, ஆல்ரெடி கடம்பூர் ராஜு அண்ணன் வேறு முன்னாடியே உள்ளே 1 மணி நேரம் வெயிட்டிஸில் இருக்கிறாரு. விஜயபாஸ்கர் அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், முன்னாள் அமைச்சர். ஆர்பி உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டாப்புல. என்ன கேள்வி? எப்பா நீ கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்ப சொத்து என்ன, சொத்து பத்து என்ன, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் கொடுத்துட்டு எங்கன்னா போய் சேர்ந்துக்கப்பான்னு கேட்டாங்க. பழமொழி சொன்னால் அனுபவி ஆராயதன் வரல கமல் சார், அது மாதிரி விஜய் சார் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுதான் உண்மை. கரூரில் வந்து தாவேக்கா மீது வேணும்கிட்ட பழியை போட்டாங்க, விஜய் அண்ணா மீது அபாண்டமாக அந்த பழியை போட்டாங்க, அதுதான் உண்மை. அதை அப்படியே நம்பணும். சிபிஐ நம்பணும், லோக்கல் போலீஸ் நம்பணும், பத்திரிக்கை நம்பணும், கரூர் மக்கள் நம்பணும். அங்கே லைட்டாக நல்ல பேர் வரும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க, டைட்டாக விஜய் அண்ணா ஃபோட்டோ வைத்துன்னு போயிட்டு வாடி போட்டு டான்ஸ் ஆடுறீங்க பசங்களை வச்சு. ஸ்கூல் பசங்களோட வாழ்க்கையை குட்டி சோறாக ஆகிறதுக்கு என்னென்ன படத்துக்கு உள்ளே போய் விஜய் அவர்கள் ஃபோட்டோ வச்சு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். அண்மையில் பார்த்துருப்பீங்க, அதிமுகவில் ஒரு சலசலப்போடு இருந்து கொண்டிருந்த நபர்களாக அறியப்பட்டவங்க ஐயா வேலுமணி மற்றும் பலர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி ஐயாவுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி, நத்தம் விஸ்வநாதன் துணை பொதுச் செயலாளர் பதவி, இன்னும் பலருக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்து அறிவித்து அதிமுகவின் சார்பாக ஒரு அறிக்கையும் வந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சமரச பேச்சத்தை முடிந்து விட்டதா, என்ன பிளானில் இருக்கிறாங்க, இன்சைட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குமா? பிளானில் இருக்கிறாங்களா? இல்லை, ப்ளூரல் கிடையாது, சிங்கிள். ஓகே. இபிஎஸ் என்ன நினைக்கிறாரோ அதையே தான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் அவர். அதனால் அது நல்லதா ஒன் மேன் ஷோ தான். நல்லதா கெட்டதா பாதிப்பா அதெல்லாம் இல்லை. என்னை எதிர்த்த இல்லை மாவட்ட செயலர், மாவட்டத்தில் சொன்னால் மாவட்ட செயலர் இனிமேல் உங்களுக்குலாம் கிடையாது. நீங்கள் திரும்பி வந்து சேர்ந்தாலும் சரி, சேரா கட்டினாலும் சரி, பதவியை கொடுத்து கௌரவப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு, பதவியை பறிச்சா மாதிரி ஆயிடுச்சு, புதுசாக கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரே நேரத்தில் வந்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை சாதிச்சிட்டார். இது ரொம்ப நாளாக இந்த மாவட்ட செயலரை மாற்றணும்னு அவருக்கு மண்டையில் இருந்தது, சிந்திச்சிட்டு இருந்தப்போ அதை செயல்படுத்த முடியல. இவங்களாம் பார்த்து ஒரு வாய்ப்பு தாவேக்கா மூலமே இவங்க கொடுத்தாங்க. தாவேக்கா பொழக்க பிரிக்க, எடப்பாடி பழனிசாமி அதை மாற்றி அமைக்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. இதில் என்னென்னா, எல்லா முன்னாள் மினிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் பழைய மாவட்ட செயலர் தன்னோட ஆதரவாளரை ஃபுல்லாக எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் ஆதரவாளர்ல, அவங்க ஆதரவாளர், ஆனால் இவங்க அளவுக்கு விசுவாசி கிடையாதுன்ற மாதிரி. இப்போது அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி. பா இவர் எடுத்துகிட்டு வேறு யாருன்னா போடலாமாப்பா, யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னா இப்படி பார்த்துட்டு அண்ணே நான் ஒருத்தர் தூக்கணுன்னா அங்கே பார்த்தா 7-8 பேர் கை தூக்குறாங்க. அப்போது பொது செயலாளர் நினச்சா நான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போது ஒரு காலத்தை வந்து அம்மையார் ஜெயலலிதா இதையே பண்ணுவாங்க, இந்த ரொட்டேஷன் பண்ணுறது. இப்போது ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னா இவரே உட்காந்துக்கிட்டு அவரே பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறத விட அதிமுகவோட இயல்பு என்னன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு, வாய்ப்பு கொடுக்கறது அதிமுக பலமே. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு விஎஸ் பாபு, வெங்கடேஷ் பாபு, அதுக்கப்புறம் இப்போ அதே இடத்துல வந்துட்டு இப்போ பதவியை மாற்றி இப்போ சந்தானகிருஷ்ணன், இப்போ ஒருத்தர் பாலங்கா போயிட்டாங்க, இப்போ சந்தானகிருஷ்ணன். இப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னா, இந்த ரொட்டேஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் போனால் இப்போ வேலுமணி போயிட்டான்னா கோயம்புத்தூருக்கு ஆள் இல்லையா, பொள்ளாச்சி ஜெயராமனை கூப்பிட்டு ஒரு இடம் போடுங்க, மிச்சம் இருக்கிறதுக்கு இன்னொரு ஆளை போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. சிவி சண்முகம் போயிட்டாருன்னா பசுபதியை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போட்டு இனிமேல்ட்டு விழுப்புரம் வந்து உங்களுது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது என்னன்னா, இப்போ இந்த புதுசாக பதவி வாங்கினவங்கலாம் வந்து இப்போ எனக்கு எடப்பாடியார் தான் பதவி போட்டு கொடுத்தாரு, அதனால் அவங்க சம்பாதிக்கிற வரலும் வசதியாக இருக்கிற வரலும் விசுவாசியாக இருப்பாங்க. ரொம்ப அதிகமாகிட்டதுக்கப்புறம் இந்த சொத்தை பாதுகாக்கிறது, இந்த எக்ஸ்ட்ராவாக பணம் வேணும், அங்கே போனால் கிடைக்கணும் போது அவங்களும் மாறும், இயல்பு. இவர் ஏன் இதை பண்ணுறாரு? தன்னோட அதிகாரத்தையோ தன்னோட விஷயங்களை, அரசியல் சிந்தனைகளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது செய்யணும், ஏன்னா நான் அதிமுக பொதுச் செயலர் அப்படின்ற மாதிரி க்ளீனாக போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. இப்போ அவங்களாம் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அமைப்பு செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி நிறைய பேர் இருக்கிறீங்க, அதில் நீங்கள் அமைப்பு செயலாளர்,
இப்போ என்னன்னா இப்போ அமைப்பு செயலாளர்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர் வந்து எல்லாம் கேட்டு செய்யணும்னு கிடையாது. இப்போ பவர்ஃபுல் போஸ்டா அது? ஒருவேளை டம்மி பண்ணதுக்காக அப்படி பண்றாரு எடப்பாடி அவர்கள்? டம்மி தான் பண்ணுறதுக்காக. நீங்கள்லாம் வந்து பொருள் எடுத்துன்னு வந்து என்ன போடுவீங்க, நான் வந்து வட சென்னையில் பட ராஜன் மாதிரி அப்படியே வெட்டு வாங்கிட்டு என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்னு செத்து போனோமா? நீ பொருள் எடுத்து போட்டால் நானும் போடுவேன், பொருள் போட்டுக்கலாம். சரி, யார் சொல்லி போட்டிங்க பொருள்? அவன் கூப்பிடு, இப்போ வருவாங்களா உதவிக்கு? வரல இல்லை. சரி போங்க, தாவேக்கா போகிறதா போங்க, போய் கேட்டுக்கு வெளில நில்லுங்க. இங்கே அன்னாரிவாளையம் போனாலும் உள்ளே அப்படியே போயிடலாம். ஔவை சண்முக சாலை வந்தாலும் இப்போ ஔவை சண்முக சாலத்தில் வந்து நத்த விஸ்வநாதன் வராரு, பா அமைப்பு செயலாளர் தான்ப்பா அப்படின்னு இருக்காது. நத்தம் அண்ணன் வராரு, இப்போ வேலுமணி அண்ணன் வராரு, வழி விடுங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். தாவேக்கா போனால் அத்தோட ஒன்று அண்ணா வெயிட் பண்ணேன், ஆதவண்ணன் உள்ளே பேசினுக்கிறாரு, ப்ளீஸ் வெயிட்டிஸ் பா, நான் வேலுமணிப்பா, அவருக்கெல்லாம் முன்னாடி ஆளுப்பா. இல்லைண்ணா இப்போ இங்கே வேறண்ணே, ஆல்ரெடி கடம்பூர் ராஜு அண்ணன் வேறு முன்னாடியே உள்ளே 1 மணி நேரம் வெயிட்டிஸில் இருக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வருத்தப்படுறாராமா. இல்லைங்க, நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தானே போகிறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதுல்ல யாருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னன்றது தெரியாதுல்ல. ஒரு கட்சி ஒரு முன்னாள் முதலமைச்சரை கூட கட்சியில் சந்தித்து சால்வை போட்டு வரவேற்கிற தன்மை இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி ஐயா ஜேசிடி பிரபாகர் அப்படி சேர்த்துக்கிட்டாரு, தேர்தலுக்கு முன்னாடி வந்தவங்களை சேர்த்துட்டாரு. ஏன்னா அப்போ அவருக்கு தேவை இருந்தது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் போனது, செங்கோட்டையன் ரிஸ்க் எடுத்தாரு, விஜய் அவர்கள் அந்த ரிஸ்கை வந்து ரிவார்டு கொடுத்தாரு. என்ன நம்பி வந்தீங்க, அமைச்சராக்கிட்டா என்ன நம்பி வந்ததுனால நானே பார்த்து உங்களுக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்தேன், ஒரு விழா மாதிரி. அது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் தானே தாவேக்காக்கு, செங்கோட்டையன் போனது. அதுக்கப்புறம் தான் அந்த மொமெண்டம் பில்ட் ஆகுது. அது மாதிரி ஆனால் இப்போ போய் சேர்றவங்கலாம் வந்து அப்போவே வந்துருக்கலாம். டோக்கன் நம்பர் 22 போய்தாப்பா அண்ணா, 27 டோக்கன் நம்பர் 27னா டைம் ஆகும், வெயிட் பண்ண சொல்லு. இந்த மருத்துவமனைக்கெலாம் போவோம்ல, டோக்கன் நம்பர் கொடுத்து உட்கார வச்சுருவாங்கல்ல, வெளில உடனே டாக்டரை பார்க்கணும், ஆல்ரெடி வெயிட்டிங், அந்த கதவை தான். இப்போ இவங்கெல்லாம் போனாங்கன்னா இப்போ இதில் விஜயபாஸ்கர் வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரிலாம் இருக்கும்ல, ஐயோ விஜயபாஸ்கர், ஆமாம் அவர் பண்ணி விஜய் அவர்கள் முன்னாடி தான் இணையணுங்க, எப்போ இணைஞ்சாலும் பரவாயில்லங்க, அவர்லாம் இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு சேர்றா போறாங்க. அது கரெக்ட் தானே, ஒரு ஆளுமை இன்னொரு ஆளுமையோட அப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்னா தூய சக்தி நாங்கள் அவர் மேலே சிபிஐ வழக்கின் விசாரணையில் தாங்க இருக்கு. ஆதவுக்கு யாரும் டஃப் கொடுக்குறதுக்கு ஆள் வேணும்ல. ஏன் இவர்கிட்ட ஒண்டி தான் அமலாக்கத்துறை வழக்கு இருக்கணுமா, புதுசாக ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடாது. பேலன்ஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இந்த கப்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே லோடு போச்சுன்னா கப்பல் சாஞ்சின்னு போகும், கவுந்துருமான ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் சரக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி அமலாக்கத்துறை ஒரு சைடாக இருந்தால் தானே பிரச்சனை, இந்த சைடாக வச்சா சரியாக போயிடும்ல. இப்போ இவர் மேலே வழக்கெல்லாம் இருக்குதுல்ல. அப்போ இது ஒரு வாஷிங் மிஷின் தான், பெரிய வாஷிங் மிஷினாக மாறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்காங்க. எது அங்கே விஜயபாஸ்கர் அவர்களை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் யார்? விஜயபாஸ்கர் அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், முன்னாள் அமைச்சர். ஆர்பி உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டாப்புல, என்ன கேள்வி? எப்பா நீ கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்ப சொத்து என்ன, சொத்து பத்து என்ன, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் கொடுத்துட்டு எங்கன்னா போய் சேர்ந்துக்கப்பான்னு கேட்டாங்க. குவாரியே வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு பதில் யாருன்னா கொடுத்தாங்களா? மழுப்பெல்லாம் வந்து பேசக்கூடாது. எப்படி சம்பாரிச்சிங்க, எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ டேக்ஸ் கட்டினீங்க. இப்போது ஒரு கம்பெனி டாடா மோட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இன்ஃபோசிஸ் இருக்குன்னா எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்களோட லாபம் நஷ்டம் கிளைண்ட்டு உள்ள வருமானம் வெளியே எல்லாம் சொல்லுவாங்க. அது 3 மாதத்துக்கு வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்லிவிட்டு தகவலெல்லாம் சொல்லி ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு அதை செபிக்கு அனுப்பி எல்லோரும் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் அந்தளவுக்கு வசதியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே வெளில தெரிய மாட்டேங்க. எப்போ கேட்டாலும் இவங்க காளியம்மா சொன்னாங்க பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோண்ணே, 10,000 ஒன்லி, கேஷ் இன் அக்கௌண்ட்டுன்னா 40,000 ஒன்லி. ஏன்னா ஒரு 50,000 மதிப்பு தான் ஒரு 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 முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்குமா? உங்களோட போங்காட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது அரசியல்வாதிகள் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இன்னொரு ஏழை வந்து ஐயா விஜயபாஸ்கர் ஐயா. அந்த ஏழைக்கு வந்து ஏழைகள் வந்து அரசியலில் மேலே வரணும், அதுக்கு தான் தாவேக்காவே இருக்குது. அதனால் விஜயபாஸ்கர் வந்து அவரை இன்னும் ஏழையாகவும் பார்த்துக்கிறதுக்கு அதை ஒண்டி தேதி தனியாக ஒருத்தர் ஒண்டி கஷ்டப்படணும். இவரும் அதற்கு நிகரானவர் தான், பணபலம் படபலம் எல்லாமே உண்டு. அதனால் அவருக்கு ஒரு துணையாக இருக்கட்டுன்றதுனால எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. மற்றபடி தூய சக்தி தான், நீங்கள் அதை நம்பணும். ஏன் அதை தூய சக்தியாக இருக்க முடியும்? விஜய் சார் சொல்லிட்டாருங்க. விஜய் அண்ணா ஒரு விஷயம் சொன்னால் உண்மை, அதிலெல்லாம் போய் இந்த பழமொழி சொன்னால் அனுபவி ஆராயதன்னு வரல கமல் சார், அது மாதிரி
விஜய் சார் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுதான் உண்மை. கரூரில் வந்து தாவேகா மீது வேணும்ட்ட பழிய போட்டாங்க, விஜய் அண்ணா மீது அது அபாண்டமாக அந்த பழிய போட்டாங்க. அதுதான் உண்மை. அதை அப்படியே நம்பணும். சிபிஐ நம்பணும், லோக்கல் போலீஸ் நம்பணும், பத்திரிக்கை நம்பணும், கரூர் மக்கள் நம்பணும். அதே மாதிரி இந்த விஷயத்தில் விஜயபாஸ்கரை திருத்தி அந்த வாஷிங் மிஷினில் போட்டு அவரை புனிதராக்கிறதுக்காக தான் அவங்கள சேர்க்குறோம். கடம்பூர் ராஜா புனிதராக்கிறதுக்கு தான் சேர்த்துருக்கு. அதனால் விஜய் அண்ணா சொல்லிட்டார், நம்பிடுங்க, அவ்வளோதான். அது வந்து எதுக்கு ஏன்லாம் கேட்கக்கூடாது. அதிமுகவோட பார்வையில் எப்படி பார்ப்பாங்க, அல்லது வந்து போட்டோம் பற்றி பிரச்சனை நினைக்கிறாரு எடப்பாடி? அடுத்து மற்றவங்களுக்கு ஏதோ என் காலத்தில் கட்சி இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று எப்படின்னா போட்டோம். புதுசாக 4 மாவட்ட சிறப்பு தானே அப்படின்னோடனே அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் வாழ்கன்னு கோரஸ் வருது இல்லை. 20 பேருக்கு புது மாவட்ட செயலர் ஜாக்பாட் இல்லை. அவங்க வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்க? தேர்தலில் தோத்தா கூட பரவாயில்ல, மாவட்ட செயலர் ஆன மாணிக்கமே அப்படின்னு அவங்களுக்கு ஆரத்தியில் சுற்றி தானே நேற்றுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கட்சி கொஞ்சம் ரீபூஸ்ட் ஆகும். ஆமாம், நேற்று வரலாம் அண்ணன் இவர் தோத்தும் போயிட்டாரு, போகவும் மாட்டேன்றாரு. தாவேக்காக்கு போகிறாரா அப்படின்ன உடனே நிறைய பேர் தாவேக்காக்கு இருந்தவங்க போகாமல் நின்ட்டாங்க. ஏன்னா நமக்கு அது ஓப்பன் ஆகுதுன்னு. உதாரணத்துக்கு ஐயா பாலகங்கா போய் சேர்ட்டார். பாலகங்காக்கு முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ரூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாலகங்கா போனவுடனே இவங்க போகாமல் நின்ட்டாங்க. ஓகே, புது மாவட்ட செயலர் வர்றாரு, அப்போ மாற்றுவார், அப்போ நமக்கு பதவிகள் எதனா கிடைக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வடசென்னை இப்போ பொறுப்பு போட்டாங்க. இப்போது ஒரு இடத்துக்கு 3 சாய்ஸ் ஓப்பன் ஆகுது இபிஎஸ்க்கு. பாலகங்கான்ற ஒரு கேரக்டர் அவர் போயிட்டார். அவர் ஒரு கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிடுறாரு. அவர் அம்மையார் ஜெயலலிதா காலத்துலலாம் இருந்தார், அதிமுக விசுவாசியாக இருந்தார். தோத்துட்டோன்னே விசுவாசம் போயிடுச்சு கட்சி மேலே, அவர் தாவேக்காக்கு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல வந்து 3 சாய்ஸ் ஓப்பன் ஆகுது. ராயபுரம் மனோ ஆர்கனைசிங் செக்ரட்டரி, தலைமை நிலைய செயலாளர், அந்த பொறுப்பில் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து கு சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ, பழைய மாவட்ட செயலராக இருந்தவர். சேகர்பாபு எதிர்த்து இவங்கெல்லாம் அரசியல் பண்ணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல, மனோ அவர்களாகட்டும் இதோ ஆகட்டும். ஓகே. இன்னொன்று சந்தான கிருஷ்ணன் கொளத்தூரில் போயிட்டு முதல்வரை எதிர்த்து நின்று இப்போ தோத்தவர், ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து. சந்தான கிருஷ்ணன் ஒரு தொகுதியில் மாவட்ட செயலராக போடணும், ஒரு ஏரியாவில் 3 சாய்ஸ். இந்த 3 சாய்ஸுமே கட்சி வீக்காக இருக்குது, கட்சிக்கு ஓட்டு இல்லை. ஆனால் மாவட்ட செயலருக்கு உண்டான வேட்பாளர் சாய்ஸ் போது 3 சாய்ஸ் வருது ஒரு இடத்துக்கும் இபிஎஸ்க்கு. அப்போ அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இவர் இல்லைன்னா அடுத்து, அவர் இல்லைனா அடுத்துன்னு அந்த சாய்ஸஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது 3 பேருமே பிரபலமானவங்க. 3 பேருக்குமே வந்து ஆர்கனைசேஷன் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. மனோ எடுத்திங்கன்னா மனோ வந்து தைரியத்துக்கு பேர் போனவர், கட்சிக்காரங்களுக்கு செலவு கிரவுண்ட் ஒர்க்கர் ஆகட்டும். சந்தான கிருஷ்ணன் எடப்பாடியார் வந்து என்னை போய் அங்கே நிற்கணும் கொளத்தூரில், நீ தோற்று போனாலும் பரவாயில்ல போய் நில்லுனாலும் நான் போய் நிற்கிறேன் தயார், நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். கூசினிவாசனை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்துட்டு இது பார்த்துக்க சீனு, இந்த பூத் வேலைலாம் கரெக்டாக இருக்கணும், போட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னா போய் காலைல 6 மணிக்கெலாம் போயிட்டு வர போல. எங்கே உத்திரமேரூர், செங்கல்பட்டு எங்கே குத்திக்கினாலும் வேலை. தலைவர் சொல்லிட்டாரு, பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, நான் பொதுச்செயலாளரோட சொல்லி நான் வந்துக்கிறேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக போட்டு 5-3 அடுக்காக நடக்கணும், இதெல்லாம் தப்பு இருந்தால் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உங்கள் மாவட்ட செயலர் முக்கியம், உங்கள் மாநில செயலர் இந்த பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. ஐ ரிப்போர்ட் டு ஒன்லி பார்ட்டி ஜென்ரல் செக்ரட்டரி. கூசினிவாசன் வந்தேன், பண்ணி கொடுத்துறேன், அண்ணா இந்தாங்கண்ணா வரேண்ணே, போயிட்டு திரும்பி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இப்போது சந்தான கிருஷ்ணன் கவுன்சிலராக இருந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகிறப்பல, கிரவுண்டடாக போவாப்ல. ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அப்ரோச்சபிள், ஆக்சசிபிள். மனோ வந்து ஒரு விஷயம் இப்படி பார்த்தாவே 4 பேர் வருவாங்க செய்யறதுக்கு. என்னண்ணா சொல்லுங்கண்ணான்வாங்க. இப்போ ஒரு பாலங்கா போனோன்னா 3 பேர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா? எஸ். அதிமுகவுக்கு ரிவைவ் ஆகி ரீபூட் ஆகி போச்சுன்னா அது தப்பிச்சிக்கும். ஏன்னா 20% வாக்கு வங்கி இருக்குது. அதாவது இது இறங்குது கட்சின்றது இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம இப்போ வடசென்னையில் தோக்குது. வடசென்னையில் பெருசாக இல்லை, அந்த இடத்துல 3 சாய்ஸ் வருது அவருக்கு மாவட்ட செயலர் போடணும்னா. இதில் விஎஸ் பாபு போயாச்சு, நிறைய பேர் போயாச்சு. வெங்கடேஷ் பாபு கட்சி இது பதவியிலேருந்து இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சாங்க. போனதுக்கப்புறமா ஓப்பன் ஆகுதுன்ற சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா இன்னும் பகுதி செயலாளர், அடுத்த தலைமுறை, இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங்கு. அப்போ அந்த பார்ட்டியில் வந்து பதவி போடுறதுக்கோ பொறுப்பு போடுறதுக்கோ தகுதியான ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் பார்ட்டியை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இபிஎஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறார், டைட் பண்ணுறார். ஒரு வேளை என்றைக்குனா ஒரு நாள் அது ஜெயிக்கும் போது ஈ வில் பிகம் பவர்ஃபுல். தோற்று போகிறாருன்னா இவர் பண்ணுற இந்த முடிவுகள்லாம் அவர் தான் காரணம். இது இப்படி தான் புரிஞ்சு. இந்த ஆட்சி அமைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளை அறிக்கை வந்து நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்க, எப்படிலாம் இருந்துச்சு வெள்ளை அறிக்கையில் வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2வது வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க, வெளியிட்டும் செஞ்சுட்டாங்க.
மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி நிர்மல்குமார் வெளியிட்டிருந்தாங்க. வெளியிட்ட சில மணி நேரங்கள்லேயே முன்னாள் அமைச்சராக இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் அதை எதிர்த்து இதெல்லாம் வந்து இவங்க விட்டுருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தவறாக சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆட்சி அமைந்து ஒரு 40 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எது போன்ற துறைகளெல்லாம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய துறைகளாக நீங்கள் பார்க்குறீங்க? மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கள் கருதக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி அருள் அவர்களே. நிறைய இடத்துல டெண்டர் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் பஸ் டெண்டர் ஒன்று கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ பேசியிருந்தோம். கேன்சல் பண்ணிட்டு தனியார் மயம் போகுது. அதே மாதிரி சிஎம்டியில் ஒரு சில டெண்டர் கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு சில டெண்டர் கேன்சல் பண்ணுறது சரி. இப்போ கோயிலில் வந்து கமர்ஷியலாக கட்டடம் கட்டணும்னு சொல்லிட்டு டெண்டர் கேன்சல் பண்ணுறது ரமேஷ் அமைச்சர் அவர்கள் பண்ணுறது சரி. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் டெண்டர் கேன்சல் பண்ணதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு பேங்க்லேருந்து அது அப்ரூவல்லாம் வாங்கி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் டெண்டர் கேன்சல் பண்ணுறது சரி கிடையாது. சிஎம்டியில் இனிமேல்ட்டு வந்து பில்டிங் வேலைலாம் நாங்கள் எடுத்து பண்ண மாட்டோம், கட்டட வேலைலாம், அந்த டெண்டர் கேன்சல் பண்ணுன்னு சொல்கிறது கரெக்ட். அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. இதில் 1000 கோடி வந்து கரண்ட் கம்பம் வாங்கினதில் ஊழல் நடந்திருக்குது, அங்கே 3.25 கோடிக்கு வந்து இதெல்லாம் கரெக்ட். இப்போது உங்களோட ஃபோக்கஸ்ன்னு பார்த்தா திரும்ப அதே 5 டிபார்ட்மெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து டாஸ்மாக். ஏன்னா ஜனங்களோட வாழ்க்கை பிரச்சனை அதில் அடங்கியிருக்கு. அதாவது என்னென்னா மதுவோட இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப மோசமாக இருக்குது. இதை நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவர்கள் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறாங்க. லிவர் சிராசிஸ் அதிகமாக வருது. கடலூர், தருமபுரி, விழுப்புரம் மாவட்டம், சென்னை, வடசென்னை, திருவள்ளூர் இந்த இடத்துல இளம் விதவைகள் கண்ணுக்கு தெரியாமல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. குடும்பங்கள் நாசமாக போயிட்டுருக்குன்றதை திரும்ப சொல்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு பக்குவம் இருக்கோ, அரசியல் புரிதல் இருக்கோ, இல்லை அனுபவம் இருக்கோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது சம்பந்தமாக அவர் எதனா ஒரு விஷயத்தை பண்ணி இந்த மது அடிமையாகிறத குறைச்சி ஆகும். ட்ரக்ஸு, மது அடிமை, இது ரெண்டுத்தையும் குறைச்சி ஆகணும். இது ஊறி இருக்குது. சும்மா ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே உக்காந்து இருந்தால் பத்தாது, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை அந்த துறை. இரண்டாவது பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளாட்சித்துறை. இந்த உள்ளாட்சித்துறையை அவரே கையில் வச்சுருக்கிறாரு. நீர் மேலாண்மை ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவரே கையில் வச்சுருக்காரு. அது வந்து அவரே கையில் வச்சுருக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. குடி தண்ணீர் பிரச்சனையிலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ மழை கிழ இன்னும் எதுவும் நம்ம பார்க்கல. மழை கிழ நாளைக்கு வருது, இதனால் கொசு உற்பத்தி ஆகுது, மலேரியா வருது, டெங்கி வருதுன்னா உள்ளாட்சி நீங்கள் சரியாக செய்யலைன்னா மருத்துவ ரீதியாக சுகாதாரத்துறை மூலமாக பெரிய பிரச்சனைகள் வரும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் என்ன தான் ராஜ்மோகன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும், இல்லை ஓரளவுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். நேற்று கூட ஸ்ரீதர் வேம்புலாம் வந்து பாராட்டியிருக்காங்க. நாங்கள் லஞ்சம் இல்லாமல் எங்களோட பள்ளிகள் வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மையில வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை தாண்டி அங்கே லைட்டாக நல்ல பேர் வரும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க, டைட்டாக விஜய் அண்ணா ஃபோட்டோ வைத்துன்னு போயிட்டு வாடி போட்டு டான்ஸ் ஆடுறீங்க பசங்களை வச்சு. ஸ்கூல் பசங்களோட வாழ்க்கையை குட்டி சோறாக ஆகிறதுக்கு என்னென்ன படத்துக்கு உள்ளே போய் விஜய் அவர்கள் ஃபோட்டோ வச்சு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இது எவ்வளோ கேவலம், இது எவ்வளோ வந்து ஒரு உங்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இப்போ துறை அமைச்சரை பொறுத்தவரைலாம் அவர் துறை ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க, கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர், நான் எம்எல்ஏ, நான் ஒன்றிய செயலாளர்ன்னு சொல்லிட்டு போர்டை எடுத்துக்கின்னு ஸ்கூலில் போயிட்டு கட்சி கொடியை நடுறது, பசங்களோட பிள்ளைகள் பேக்கில் வந்துட்டு நோட் புக்கில் வந்து விஜய் நான் ஃபோட்டோ போடுறது, என்ன வேலை இது? அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஓரளவுக்கு வேலை செஞ்சாலும் அவுட்டா உங்களோட நடவடிக்கையினால்? இது மூணாவது. வேணா அடுத்த தலைமுறை உருவாகிற இடம். அதை வாக்கு வங்கியாக பார்த்துட்டு அறுவடை செய்கிறீங்கன்னா அதை விட அரசியலில் அவ்வளோ கேவலம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து யார் எக்கெடுக்கிட்டு போனான்னா எனக்கு தேவை அந்த பையன் வந்து இந்த குழந்தை வந்து விஜய் அண்ணாவோட விசுவாசியாக இருக்கணும், ரசிகனாக இருக்கணும். ரசிகனாக இருந்தால் தான் நான் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு அறிவு இருக்கா, அறிவு வளருதா, அந்த குழந்தைகளுக்கு அறிவை மேம்படுத்துவதுக்கு அறிவியல் சொல்லியிருக்கு நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. சுயநலமாக ஒரு சில வேலைகள் நடக்குது. இது மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை வந்து இந்த பத்திரப்பதிவு, சொத்துத்துறை, இந்த ரியல் எஸ்டேட். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3000 4000 ஒரு இடம் ஸ்கொயர் ஃபீட் வாங்குதுன்னா போய் வாங்கி அந்த இடத்த மடக்க வேண்டியது, அப்புறம் 6000 7000 அது எக்ஸ்ட்ரா கை மாற்றி விட வேண்டியது, டபுள் டாக்குமெண்டேஷன், ட்ரிபிள் ரியல் எஸ்டேட்டு கொலை. ஏன்னா ஒரு 8 கோடி ரூபா போட்டு ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 5 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்க வேண்டியது, 3 கோடிக்கு அதை கட்ட வேண்டியது, 8 கோடி ரூபா செலவாயிடுச்சிங்களா. அங்கே ஒரு 8 வீடை கட்டி ஒரு வீடு வந்து 2 கோடிக்கு விற்றுட்டு 16 கோடி இல்லை 18 கோடி சம்பாதிக்க வேண்டியது. அப்போ போட்டது எவ்வளோ? 8 கோடி. சம்பாதிக்கிறது எவ்வளோ? 8 கோடி இல்லை 10 கோடி. அப்போ ஒரு ரூபா போட்டால் 2 ரூபாய் எடுக்கிறீங்க. எவ்வளோ நாளில்? ஒரு 15 மாதத்தில். ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இது ப்ராஜெக்ட் லாஸ் ஆகாது. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் காசு தானே, வேஸ்ட்டு கிடையாது.
உண்மை. கோர்ட்டு கேஸ் ஆகி போய் பஞ்சாயத்து ஆகி லாக் ஆகிறது வேற. இடம் வேலை தான் ஏறி தானே போகுது, கேன்சர் கட்டி மாதிரி. ஏதோ சாதாரண ஏழை பழைகள்லாம் வீடெல்லாம் வாங்குற மாதிரி கட்டுற மாதிரியா வச்சுருக்கிறீங்க? ஒருத்தன் ஒரு வீடு வாங்கினான்னா ஜென்மத்துக்கும் கடன்காரன் ஆகிடுவான். அந்த அளவில் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு 2 நல்ல விஷயம் நடக்கிறது என்னென்னா, ஒன்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து லஞ்சம் இருக்காது, நாங்கள் பத்திரப்பதிவு எல்லாம் இலவச, அதாவது நேர்மையாக பண்ணித்தரணும் போது அப்போ ரியல் எஸ்டேட் விலை குறையணும். அதே மாதிரி சிஎம்டி இந்த பிளான் அப்ரூவல் அது இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அப்போது ஜனங்க வந்து பில்டர்கிட்ட போய் கேளுங்க, 8000 ரூபா போட்டு இந்த விஜய் நான் வந்துட்டாரான், 1500 கம்மி பண்ணி கொடுன்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு தாசில்தாருக்கு கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து சிஎம்டிக்கு கொடுக்கணும், கார்பரேஷன் கொடுக்கணும், இபிக்கு கொடுக்கணும், மெட்ரோ வாட்டருக்கு கொடுக்கணும், வக்கீல் ஃபீஸுக்கு கட்டணும், இவ்வளோ சொன்னீங்கல்ல. இப்போ எவ்வளோ இடத்துல லஞ்சத்தை தூக்குனா இப்போ எவ்வளோ குறையணுமா குறையக்கூடாதா? ஜல்லி விலை ஏறுது, மரம் விலை ஏறுது, ரைட்டு. இது இந்த லஞ்சம்லாம் இல்லைன்னா அப்போ ஒரு ஃப்ளாட் விலை 1 கோடினா ஒரு ஃப்ளாட் விலை இப்போ 90 லட்சம் இல்லை 80 லட்சம் வரணும்ல, லஞ்சம் இல்லைன்னா அதை கேட்கணும். இது 4வது. ஓகே. 5வது வந்து போக்குவரத்து துறை. ஏன்னா மக்களுக்கு வந்து இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது. போக்குவரத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் புவி வெப்பமாவதுலேருந்து நம்மளோட செலவுகள்லேருந்து மக்களோட நேரத்துலேருந்து எல்லாத்தையுமே மிச்சம் பண்ணலாம். இப்போ மக்களுமே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறத விட பஸ்ஸு நல்லா வசதியாக இருக்குது, சொகுசாக இருக்குது, ஏசி பஸ்ஸை நினச்ச நேரத்தில் கிடைக்குது, அரசே அதை இயக்குதுன்னா நிறைய பேர் வந்து விரும்புவாங்க, அதை மாறுவாங்க. அப்போ அது மூலிமா அரசுக்கும் ஒரு வருவாயாவது. ஒரு 30 கார் போகிற இடத்துல ஒரு பஸ்ஸு இல்லை 2 பஸ்ஸு போயிடுச்சுன்னா எவ்வளோ டீசல் டிராஃபிக் ரொம்ப கம்மியாகும், எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் போக்குவரத்து இந்த 5 துறையை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கனாலுமே அடுத்த 1 வருஷத்துலேயே அதுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியாது. இந்த மின்சாரத்தினுடைய வெள்ளை அறிக்கை குறித்து பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து இந்த கடன்களை சமாளிப்பதற்கான வழிவகை ஏன்னா நீங்கள் போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வேணால் பாருங்க அருள், இவ்வளோ வேலை வாய்ப்பு எடுக்க போகிறோம், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக அதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக எதுவும் சொல்லலை, சொல்யூஷன் எதுவும் சொல்லலை, அதில் தீர்வு எதுவும் சொல்லலை. தீர்வும் இல்லை, சொல்ல மறந்த கதையை செந்தில் பாலாஜி கேட்குறேன். எப்பா நான் இவ்வளோ கடன் கட்டியிருக்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் அவ்வளோ கடனோட விட்டு போனாங்க, வட்டி கட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் வட்டியை வந்து நாங்கள் இவ்வளோ வட்டியை கட்டியிருக்கோம், நாங்கள் வருவாய் வந்து ஓரளவுக்கு ஏற்றிருக்கோம், பணம் பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம், அதே மாதிரி எங்கள் ஆட்சி காலத்தில் கரண்ட்டு கட்டி இல்லை, இதெல்லாம் ஏன் பேசலன்னு கேட்டிருக்காரு. அவர் செந்தில் பாலாஜி கேட்டது நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி. ஆள் பற்றாக்குறை கிட்டத்தட்ட 60,000 பேர் எடுக்கணும்னு சொல்கிறாரு அமைச்சர். என்ன சொன்னாலும் ஐயா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களால் சரியாக கையாள முடியல. தாவேக அரசு இந்த நொடி வேறிலும் கரண்ட் மின்சாரத்துறையில் அவங்க ஃபெயிலியர், அவங்களால டேக் ஆஃப் ஆக முடியல. இப்போது ஒரு சில துறையில் வந்து அவங்க நல்லா, இப்போ உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறையில் பெரிய பிரச்சனை இல்லை, சரி செய்கிற வேலைகள் போயிட்டுருக்குது, கோயிலோட சொத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றத ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ விமர்சனம் குறையுது. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் விமர்சனங்கள் குறையுது. அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் ஆடுறதுன்றது தப்பு, அதுக்கும் துறை ரீதியாக அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். அது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறத விட இதை யார் சொல்லணும்? விஜய் சார், முதலமைச்சர் சொல்லணும். அதாவது ராஜ்மோகன் அவர்களோட துறை சீர்கெடுவதை முதலமைச்சர் அங்கீகரிக்கிறார். இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். ஸ்கூல் எப்படி போனால் நமக்கு என்ன ராஜ்மோகன், நமக்கு 4 பேர் விஜய் நான் ஃபேன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். இதை நீங்கள் படம் காட்சி மாதிரியே வைங்க. இவர் போய் நிற்கிறாரு, அண்ணன் மாதிரி பள்ளி கல்வித்துறையில் நம்ம அதெல்லாம் செய்கிறோம், ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களை வச்சு ஆட்டம் பாட்டம் போடுறோம், அந்த சினிமா பாட்டு எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும், இது விமர்சனமாகுது, 4 பத்திரிகையாளங்க 4 விதமாக பேசுகிறாங்க, எதிர்கட்சியில் வேறு எப்போ பார்த்தாலும் இதே கேட்குறீங்க, குழந்தைங்க விஷயத்தில் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்கண்ணே. வேறு எதுனா நான் துறை ரீதியாக எதனா இருந்தால் நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுவேன். இது எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க தானே நம்ம ஸ்கூலுங்களுக்கெல்லாம் போய் பண்ணுறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் போனால் கழுத்தாம்பட்டிலே அடிச்சு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. பட் அரசு பள்ளின்றதுனால எம்எல்ஏவே கூட கூட்டின்னு போகிறாரு, கூட ஒன்றிய செயலர்லாம் சேர்ந்துக்கிறாங்க. போட்டா போட்டியில் யார் அதிகமாக வைப்பு பண்ணுறது நடக்குதுண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. இதில் ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறீங்களா ராஜ்மோகன்? நீங்கள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வி பேச சொல்லுது. சரி, அடுத்த தேர்தலில் ஒரு 10% ஓட்டு குறையுது. ஏன்னா அந்த தொழிலாளியெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க நமக்கு, ஏன்னா அவங்களுக்கு பட்டநாமம் போட்டோம், தூய்மை பணியாளருக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள்லாம் நம்ம லஞ்சத்தை குறைக்கிறோம், அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டியது வந்துடுது, நான் அதை பெருசாக எதிர்பார்க்குறதில்ல. பார்ட்டி ஃபண்டு நமக்கு ஒரு 10% ஓட்டு போயிடும். அது எங்கேருந்து வரும்? இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் விஜய் அண்ணாவோட தீர்க்கமாக வந்தால் தான் வரும், அப்புறம் தான் அமைச்சர். அதனால் சொல்கிறத ஒண்டி செய்யுங்க, அடுத்த முறை இதெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு பாருங்களா. அப்போ ராஜ்மோகனால் என்ன பண்ண முடியும்? இது இவர் போய் சொல்லக்கூடாது,
முதலமைச்சர் இந்த நேரம் கூப்பிட்டு, என்ன ராஜ்மோகன் அவங்க தான் சுற்றி இருக்கிறவங்க தப்பாக அமைச்சர்களாக, நம்ம தான் அமைச்சர் ஆகிட்டோமே, முதலமைச்சராக வந்துட்டோமே, தாவே காட்சி வந்துச்சே, குழந்தைங்க இன்றைக்கலனா என்ன, அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு லேப்டாப்போ படிப்பு சொல்லி கொடுத்து இல்லை வேறு எதனா சொல்லி கொடுத்து அப்படி நல்ல ஆட்சியை பண்ணி கொடுத்து நம்ம அவங்கள ஓட்டு போட வைப்போம். இது சரியில்லை. புஸ்தகத்துலலாம் வந்து இது வந்து ஒன்று எல்லாருக்கும் சொல்லிடுங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இனிமேல் யாருன்னா வந்தால் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஐயா காமராஜர். அப்போ ஆஹா உண்மையான கொள்கை வாரிசுரா இவர் விஜய் அண்ணா, கொள்கை வாரிசு. ஆனால் அது நடக்கலையே. சந்தர்ப்பவாத அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஆல்ரெடி குழந்தைங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கினீங்க. 10ஆவதுக்கு இப்போ அதிகாரம் வந்தோடனே ஸ்கூலுக்கே போயிட்டீங்க. உங்களுக்கு அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க பாருங்கள் நீங்கள். இதுதான் நடக்குது. அமைச்சர் துறையை நல்லா வச்சுக்கிறது பாவம் கஷ்டப்படுறாரு. அதை இன்னொருத்தர் போட்டு, அதாவது அவங்க கட்சியினுடைய தலைவரை இதெல்லாம் ரசிக்கிறாங்கல்ல, அவங்க தலைமையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல, இதெல்லாம் கேட்டுருந்தா அது நடக்குமா? பட் ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் கொஞ்சம் அறிக்கை மாதிரி விட்டுருந்தாரு, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது விட்டாரு. ஆனந்த் அவர்களும் பண்ணியிருக்காரு. நடவடிக்கை யார் சாட்டை எடுத்து அடிக்கணும்? முதலமைச்சர் தான், தலைவர் தான். என்ன ஆனந்த் சொல்லி கேட்கல, ராஜ்மோகன் சொல்லி கேட்கல, கட்சிக்காரங்க கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தோன்றதை நாங்கள் அப்படி தான் செய்வோம்னு செய்கிறாங்க. அப்போ யார் அதை கேட்கணும்? தலைவர் தான் கேட்கணும். அப்போ அது கேட்கலன்னா அப்போ அவர் அது விருப்பப்படுறாருன்னு தானே அர்த்தம். அப்போ தப்பு யார்கிட்ட இருக்குது? ஆனந்த கிட்ட இருக்கா, ராஜ்மோகன் கிட்ட இருக்கா, இல்லை விஜய் சார் கிட்ட இருக்கா? முதலமைச்சர்கிட்ட தப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எது போன்ற துறைகளெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது, அவசியம் இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் அதிமுகவுடைய உட்கட்சி அரசு குறித்தும் பேசியிருந்தீங்க. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நேர பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.